இந்த வீடியோவில் முக்கியமான டிஎன்பிஎஸ்சி வினாக்களை பார்க்க போகிறோம். பிளாஸ்டிக் பைகளை தடை செய்த இந்தியாவின் முதல் மாநிலம் எது? இமாச்சல பிரதேசம். மலைப்பகுதியில் நெல் சாகுபடிக்கு புகழ்பெற்ற இடம் எது? கொல்லிமலை. இந்தியாவில் உள்ள பாட்னாவின் பழைய பெயர் என்ன? பாடலிபுத்திரம். திராவிட மொழிகளின் மொத்த வகைகள் 3. தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? சிவாஜி கணேசன். தமிழ் மொழியை திராவிட மொழிகளின் தாய் என்று கூறியவர் யார்? கால்டுவெல். கல்வி கரையில கற்பவர் நாள் சில இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலடியார். பெண் என்ற நூலின் ஆசிரியர் அகிலன். அரசியலமைப்பு சட்டசபையின் சின்னம் என்ன? யானை. உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 5. இந்தியாவில் ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் 5. தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற தொகுதி எது? ராயபுரம். பௌத்த காப்பியம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? மணிமேகலை. 1984ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் நச்சுவாயு தாக்கிய நகரம் எது? போபால். இல்லைனா இப்படியும் கேட்கலாம், போபால் விஷவாயு தாக்கிய ஆண்டு 1984. தேசிய ஆசிரியர் தினம் கொண்டாடப்படும் நாள் செப்டம்பர் 5. திட்டமிட்டு கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் நகரம் எது? சண்டிகர். பஞ்சாப், ஹரியானா ஆகிய இரு மாநிலங்களுக்கும் தலைநகராக இருப்பது எது? சண்டிகர். கிர் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? குஜராத். இதிகாசங்களின் பூமி என்று அழைக்கப்படுவது எது? குஜராத். அரேபிய நாணய முறையினை அறிமுகம் செய்தவர் யார்? இல்துமிஷ். அடையாள நாணய முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார்? முகமது பின் துக்ளக். டெல்லியை ஆண்ட ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா பேகம். டெல்லியை ஆண்ட ஒரே பெண் சுல்தான் ரஷ்யா பேகம். முதுமலை தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் நீலகிரி. ஆதிவாசிகளின் பூமி என்று அழைக்கப்படுவது ஜார்க்கண்ட். உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22. கல்ஃப் நீரோட்டம் எப்பெருங்கடலில் காணப்படுகிறது? அட்லாண்டிக். வாணிபத்திற்கு உயிரூட்டம் ஊட்டுவது எது? வர்த்தகம். சர்க்கரை ஆலை தொழிலை இதன் கீழ் வகைப்படுத்தலாம். விவசாய சார்பு தொழில். வறுமை கோட்டிற்கு கீழ் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கும் மாநிலம் பீகார். நீர்வழி பரவும் நோய்க்கு எடுத்துக்காட்டு மஞ்சள் காமாலை. டென்டான்கள் என்று அழைக்கப்படுவது எது? தசையை எலும்புடன் இணைப்பது. பித்த நீரை சுரப்பது எது? கல்லீரல். இதய ஒலியை அளக்க பயன்படும் கருவி ஸ்டெதஸ்கோப். உகாய் திட்டத்தின் அமைவிடம் எது? குஜராத். தனிம வரிசை அட்டவணையில் வலப்பக்கம் இருப்பது எது? அலோகங்கள். தேசிய நுகர்வோர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 24. நாகாலாந்து எத்தனாவது இந்திய மாநிலமாக டிசம்பர் 1, 1963ஆம் ஆண்டு ஆனது? 16வது. ஹர்கர் லக்ஷ்மி என்ற விழிப்புணர்வு கூட்டம் நடத்திய போலீஸ் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஹரியானா. உலக சுகாதார நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏப்ரல் 7. உலகின் ஒரே தனிமையான யானை என்று அறியப்படுவது எது? காவன் யானை. வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் மழை வீழ்ச்சி பெறும் பிரதேசம் எது? சோழமண்டல கடற்கரை. முகமது பின் காசிம் சிந்துவை தாக்கிய ஆண்டு? கிபி 712. ஜாம்ஷெட்பூரில் உள்ள இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு தேவையான நீர் தரும் ஆறு எது? சுபர்ணரேகா. பழங்குடியினரை பற்றி குறிப்பிடும் அட்டவணை எது? 6வது அட்டவணை. திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? 1950. தெற்கு ஆசியாவின் பெர்னாட்ஷா என்று அழைக்கப்படுபவர் யார்? அண்ணா. முதுமலை சரணாலயம் எதற்கு புகழ்பெற்றது? யானைகளுக்கு. புத்த மதத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? பீகார். நாகாலாந்து தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 1. கோனிஃபெரா என்று குறிப்பிடப்படுவது எது? சிறு கிளைகளுடன் கூடிய மரங்கள். எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? கான் அப்துல் கபார் கான். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆம்பியர். தமிழ்நாட்டின் ஹேலந்த் என்று அழைக்கப்படுவது எது? திண்டுக்கல். ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள மாவட்டம் எது? சேலம். கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1992. குரங்கணிக்காடு அமைந்துள்ள இடம் எது? தேனி.
அகஸ்தியர் மலை தமிழகத்தில் எங்கு காணப்படுகிறது? திருநெல்வேலி. திருச்சி, சேலம், நெல்லை ஆகியவை எப்போது மாநகராட்சியாக உருவாக்கப்பட்டது? 1994. இந்திய பெருங்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவு எது? மடகாஸ்கர் தீவு. போண்டா பழங்குடியினர் எந்த மாநிலத்தில் உள்ளவர்கள்? ஒடிசா. டக்ஸின் கங்கோத்ரி ஆய்வுக்கூடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அண்டார்டிக். சுவிட்சர்லாந்து எந்த உற்பத்திக்கு புகழ்பெற்றது? கை கடிகாரம். நிலநடுக்க அலைகளில் மிகவும் வேகமாக பயணிப்பது எது? பி வேவ், அதாவது பிரைமரி வேவ், முதன்மை அலைகள். ஜாரவாஸ் எனப்படும் தொன் பொதுமக்கள் காணப்படும் பகுதி அந்தமான் நிக்கோபார் பகுதி. தந்தி தொடர்பு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1844.